பே பண்ணிட்டேன். அமௌண்ட்டு பேங்க்லேருந்து டிடெக்டும் ஆயிடுச்சு. ஆனால் அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப்பும் வரல. அட்மிஷன் ஸ்டேட்டஸில் நாட் சப்மிட்னு காட்டுது. இதனால் பேனிக் ஆக வேண்டாம். இது ரொம்ப காமனான இஷ்யூ தான். இந்த வீடியோவில் என்னென்ன ரீசன்னு என்ன செக் பண்ணணும், எப்படி சால்வ் பண்ணுங்கிறத பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இக்னோபல்ஸ். இக்னோவில் அட்மிஷன் அப்ளை பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த இஷ்யூ ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாகவே வருது. பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாலும் அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகாமல் இருக்கலாம். இதை இக்னோர் பண்ணோம்னா அட்மிஷன் டிலே கூட ஆகலாம். ஸோ வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள். நமக்கு வர ஃபஸ்ட்டு ரீசன் என்ன அப்படின்னா பேமெண்ட் ப்ராசஸிங் டிலே ஆகிறது இல்லையா. ஃபஸ்ட்டு ரீசன் பேமெண்ட் கேட்வே ப்ராசஸிங் டிலே. நம்ம ஃபீஸ் பண்ண உடனே அட்மிஷன் போர்ட்டல் அப்டேட் ஆகாதுங்க. நார்மலாக 24 to 72 ஒர்க்கிங் ஹவர்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ண சொல்லுவாங்க. எஸ்பெஷலி லாஸ்ட் டே டைமில் சர்வர் லோடு அதிகமாக இருக்கும். ஸோ இமீடியட்டாக பேனிக் ஆக வேண்டாம். சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு பேமெண்ட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ப்ரௌசரை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஃபைனல் சப்மிட் அப்ளிகேஷன் ஸ்டெப் கம்ப்ளீட் ஆகாமல் போர்ட்டலில் நாட் சப்மிட்டட் இல்லைன்னா நாட் கம்ப்ளீட்டட் காட்டும். அதனால் லாகின் பண்ணிவிட்டு அப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸை செக் பண்ணிவிட்டு டிராஃப்டை சேஃப் ஆகிருக்கான்னு ஒரு தடவைக்கு 2 தடவை வெரிஃபை பண்ணுங்கள். சரி, அப்போ நம்ம என்னென்ன பண்ணோம் அப்படின்னா, பேமெண்ட் எஸ்எம்எஸ் இல்லைன்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம சேஃபாக எடுத்து வச்சுக்கணும். அட்மிஷன் போர்ட்டலில் லாகின் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை செக் பண்ண வச்சுக்கணும். அட்மிஷன் போர்ட்டலில் போயிட்டு என்ன பண்ணணும்னா அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை செக் பண்ணணும். 72 ஹார்ஸ் நம்ம வெயிட் பண்ணணும். 72 ஹார்ஸ் மீன்ஸ் நம்ம 72 ஹார்ஸ் வெயிட் பண்ணதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் செக் பண்ணி பார்க்கணும். இல்லை இன்னும் அப்டேட் ஆகலை அப்படின்னா நம்ம ரீஜனல் சென்டருக்கோ இல்லைன்னா இக்னோ அட்மிஷன் சப்போர்ட்டு பேமெண்ட்டு ப்ரூஃப் அப்ளிகேஷன் நம்பர் டிரான்சாக்ஷனோட ஐடி டேட்டு அமௌண்ட் இதெல்லாமே அட்டாச் பண்ணிவிட்டு ஒரு மெயிலும் நம்ம சென்ட் பண்ணணும். டெய்லி போர்ட்டலை செக் பண்ணிகிட்டே இருக்கணும். யூஸ்வலாக இஷ்யூ ரிசால்வ் ஆனால் அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகும். செம்ம அப்ளிகேஷன்ஸ்க்கு மறுபடியும் ஃபீஸ் பே பண்ணிடாதீங்க. டபுள் பேமெண்ட் அன்னெசரின்னு சொல்லும். அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வர்ற வரைக்கும் பேமெண்ட் ரிசிப்டோ அதோட டிரான்சாக்ஷன் ஐடி பேங்கோட ரெஃபரன்ஸ் நம்பரு எல்லாத்தையுமே சேஃபாக வச்சுக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டட் வீடியோவை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.